தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று ஜனாதிபதியாக பதவியேற்கும் அனுரகுமார பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நியமனம். வீழ்த்தப்பட்ட ராஜபக்சர்களின் சாம்ராஜ்யம் இறுதியாக நாமல் வெளியிட்ட அறிக்கை. புதிய ஜனாதிபதிக்கு சஜித் அளித்துள்ள வாக்குறுதி. காசாவில் ஸ்ரேலின் கோர தாக்குதல், 22 பேர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் அவரது பதவியேற்பு வைபவம் மிக எளிமையான முறையில் இன்று நடைபெறவுள்ளது. அதனையடுத்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்படவுள்ளார். இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினரான விஜித ஹேரத் நிதியமைச்சராக நியமிக்கப்படவுள்ளார். அதற்கு மேலதிகமாக புதிய ஜனாதிபதியின் கீழ் 15 அமைச்சு பொறுப்புகளும் கொண்டுவரப்பட உள்ளன. சில அமைச்சுகளின் பொறுப்புகள் ஹரிணி மற்றும் விஜித ஹேரத் ஆகியோருக்கிடையில் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. அதனையடுத்து 2 நாட்களுக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அமைச்சுக்களின் நிர்வாகம் அமைச்சு செயலாளர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வருட ஜனாதிபதி தேர்தலில் தம்மீதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மீதும் நம்பிக்கை வைத்த அனைத்து பிரஜைகளுக்கும் நாமல் ராஜபக்ஷ நன்றிகளை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் பின்னர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இதனை கூறியுள்ளார். கடந்த எதிர்க்கட்சிகளால் நிராகரிக்கப்பட்ட 6.9 மில்லியன் மக்களின் ஆணையினால் ஜனாதிபதி பதவி தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அபிவிருத்தியடைந்த நாடு என்ற தொலைநோக்கு பார்வை நனவாகும் போது பொதுஜன பெரமுனவின் பலத்தை ஒருபோதும் மறக்க முடியாது என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். ஓரளவு வெற்றிகளை பதிவு செய்ததாகவும் ஜனாதிபதி வேட்பாளராக புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான தனது முயற்சிகள் சேறு பூசுதல் மற்றும் வெற்றி வாக்குறுதிகளுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாரேனும் தங்களுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினால் அதிலிருந்து பாடம் கற்று மீண்டும் சவாலுக்கு முகம் கொடுக்க முழுமையாக தயாராக வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தேவைப்படும் போதெல்லாம் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவளிக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வமாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இலங்கையை தற்போதைய நெருக்கடியிலிருந்து மீட்பது வெற்றி பெற்றவரின் கடமை மட்டுமல்ல என தெரிவித்த சஜித் அது அனைவரதும் கடமை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவித்ததாவது, 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டிய அனுரகுமார திசாநாயக்கவை நான் வாழ்த்துகின்றேன். தேசத்தை ஸ்திரப்படுத்துவதற்கும் நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கும் அவருக்கு பலம் இருப்பதாக நான் நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். உரத்த குரலில் கூறியது போல் அனுரகுமார திசாநாயக்க தனது வேலையை எப்படி காட்டுவார் என்பதை மிகவும் உன்னிப்பாக அவதானிப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவின் பின்னர் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இதுவரையான காலத்தில் அனுர தரப்பினர் ஏனைய கட்சியினரை விமர்சித்து மட்டுமே வந்ததாகவும் கிரியல்ல கூறியுள்ளார். இதேவேளை யார் என்ன சொன்னாலும் மக்களின் கருத்துக்கு தலைவணங்குவதாக தெரிவித்த கிரியல்ல அனுரகுமார திசாநாயக்க மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தலுக்கு பிறகு நாட்டில் வன்முறையில்லாத அமைதியான சூழல் உருவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரித்தால்தான் இலங்கை தீவின் பல்லின சூழலை பாதுகாக்கலாம் என புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தமிழ் மக்கள் பொதுச்சபை சுட்டிக்காட்டியுள்ளது. 2024 ஜனாதிபதி தேர்தல் முடிவின் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு தேர்தல் நடவடிக்கைகளின் போது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபை நன்றிகளை தெரிவித்துள்ளது.
தமிழ் பொது வேட்பாளர் வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு மட்டுமல்லாது தமிழர் தாயகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒருங்கிணைக்க வேண்டுமென்ற எதிர்பார்ப்போடு களமிறக்கப்பட்டதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கு கிடைத்த ஆதரவு அந்த பணியில் தொடர்ந்து முன்னோக்கி செலுத்தும் ஊக்க சக்தியாக அமையும் என்று எதிர்பார்ப்பதாக தமிழ் மக்கள் பொதுச்சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து ஹமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் 105 பிணைக்கைதிகளை மீட்டது. இந்நிலையில் காசாவில் உள்ள செய்டவுன் என்ற பகுதியில் உள்ள பாடசாலை மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 30 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு பாடசாலை வளாகத்திற்குள் செயற்பட்டு வந்த ஹமாஸ் அமைப்பினரின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதென தெரிவித்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி பாடசாலை மற்றும் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 19 பெண்கள், குழந்தைகள் உட்பட 34 பேர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.